எடிட்டர் லெனின் தன்னுடைய ஆதங்கத்தை கடிதம் மூலமா வெளியிட்டாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாம மற்ற சினிமாக்கள் எல்லாமே எந்த வகையில எல்லாருக்கும் பயனுள்ளதா அமைஞ்சுது, இந்த படங்களை பார்த்து சொசைட்டி எல்லாம் கெட்டு போச்சே தவிர எந்த ஒரு வளர்ச்சியும் இதனால இல்லை அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணம். சினிமாக்காரங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தாலும் அதை பகிர்ந்துக்காம மக்களுடைய வரி பணத்துல இவ்வளோ பெரிய விழா தேவையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விழால பரிசீலிக்கப்பட்ட எல்லா படங்கள்லையும் கருணாநிதி பணியாற்றின படங்கள் மட்டும் இடம்பெறல அப்படிங்கிறதையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. 75 படங்களுக்கும் மேல அவர் வசனம் எழுதியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ல மூத்த கலைஞரான அவரை ஏன் கூப்பிடல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. இதனால இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமிழ் சினிமாவை நம்ம கொண்டாடுறது சந்தோஷமான விஷயம்தான், ஆனா உண்மையான கலைஞனை நம்ம எப்பயுமே பாராட்டி ஆகணும், இந்த மாதிரியான கலைஞர்களை எப்பயுமே நினைவில் வச்சிருக்கணும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலையாளி நிறைய கொலைகள் செஞ்சுட்டு எதுக்காக இந்த கொலைகள் செஞ்ச, எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு குறிப்பிட்ட ஒரு படத்தை காமிச்சு இந்த படத்தை பார்த்து தான் நான் கொலைகள் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகளை எடிட்டர் லெனின் அடுக்கிக்கிட்டே போனாரு.